என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். Hello மக்களே, welcome back to CTT Sports and Gaming, your one stop destination for sports and gaming updates. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நேரலை ஆரம்பிக்கிறேன். வணக்கம், வருகம், வருக 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 வருக. ஓகே, வாங்க RCB vs LSG போட்டிக்கு போவோம். இன்னும் LSG ஓனர் வரல. அப்ப LSG அவ்வளவுதான். என்ன சொல்றான் பாருங்க. இப்ப பஃபர் ஆகுதா இல்லையா அதை மட்டும் சொல்லு. நீ இந்த மேட்ச் என்னப்பா லைனப் இப்ப ஆகல சார்? நான் தான் சொன்னேன்ல. சால்ட், படிக்கல், விராட் கோலி, பட்டிடர், லியாம் லிவிங்ஸ்டோன், ஜித்தேஷ் சர்மா, குர்னால் பாண்டியா, ஸ்வப்னில், ஹெசில்வுட், எஸ் டயல். ஒன்லி லுங்கி நிகிடி வாஸ் தி சேஞ்ச். ஓப்பனிங் பவுலர் யாரா? ஹெசில்வுட்டா, புவனேஸ்வர் குமாராடா? பாவமா இந்த பக்கம் இவங்க வந்துட்டு யாருமே காணவேடாச்சு. லாஸ்ட் மேட்ச் இந்த ஸ்டார்டிங்ல 11 வச்சிருவோம். ஷாபாஸ் அகமது ஓப்பனிங்ல இறக்கி விட்டாங்க. அப்புறம் மேத்யூ பிரிட்ஸ்கி ஆடல. பிரிட்ஸ்கிக்கு பதிலாக வேற யார் பிளே பண்ணா இவங்க டீம்ல? ச்சே, ஓனர் தப்பிச்சிட்டான்டா, வந்துட்டான்டா. வாலே வாலே வா 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 வாலே 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 லே லே லம்மா ஹோலே 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 லே லோ. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. சரிப்பா சொல்லுப்பா. பிளேயிங் 11 லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இப்ராஹிம் ஓனர் இருந்தாரு, அவரை மறந்துட்டு நினைச்சே. இப்ராஹிம் பாய், இப்ராஹிம். ஆகாஷ்தீப் இன் ஃபார் முஷின் கானு. ஓகே, வேற LSG தப்பிச்சிட்டான். போன மேட்ச் இந்த பிளேயிங் 11 இல்ல, ஸ்டார்டிங் 11. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி மாத்தி வச்சிரு 11. ஆறா நீ தீப் 1 ஆவேஷ் 2. மார்க் ரேட்டிங்கோ அதெல்லாம் நீங்க போய் முன்னாடி பழைய லைவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சார். லைவ் ஆரம்பிச்சிச்சுன்னா மேட்ச் போய்கிட்டே இருக்கணும். லெட்ஸ் கெட் டு தி போட்டி. ஆரம்பிக்கலாங்களா? பயங்கரமா bowling போடுவோம். ரொம்ப பேசாம வாங்க. டாஸ் டைம்லாம் பார்த்தாச்சு. டாஸ் டைம் போறோம். டாஸ் யாரை ஜெயிக்க போறா? டாஸ் வந்துட்டு விராட் கோலி ஸ்பின் பண்றாரு. ரிஷப் பண்ட் வந்துட்டு ஹெட்ஸ் வேணும் கேட்கிறாரு. ஹெட்ஸ் வேண்டும் என்று கேட்ட ரிஷப் பந்தன் டெய்ல்ஸ் வந்து RCB விட்டு டாஸ் வெற்றி பெற விராட் கோலி என்ன பண்ண போறாரு? விராட் கோலி பவுலிங் தான் எடுப்பாரு நினைக்கிறேன். சேஸ் பண்ணிக்கலாம் மச்சான் அப்படின்னு. மியூசிக்கே குறைக்கணுமா? இந்த குறைச்சிடுவோம். So we are here at the முதல் பந்து. மிச்சல் மார்ஷ் பேசிங் ஜோஸ் ஹெசில்வுட். முதல் பந்து நல்ல ஷாட், லெக் சைடுல ஃபிளிக் பண்ணி விட்டுருக்காரு. பவுண்டரி போலங்க. ஸ்லோ டவுன் ஆயிருச்சு அவுட் ஃபீல்ட்ல. நல்ல ஃபீல்டிங் பண்ணிருக்காங்க. பட் வில் கெட் 2 runs அட்லீஸ்ட் அந்த இடத்துல. 2 run ஓடி எடுத்துக்கிறாங்க மிச்சல் மார்ஷ். எனக்கு வந்ததுதான் உன்கிட்ட சொல்ல முடியும். இரண்டாவது பந்து ஒரு இன்சைட் எட்ஜ். மிச்சல் மார்ஷ்க்கு பவுண்டரி. பவுண்டரி. என்னப்பா ரெண்டாவது பந்துல இன்சைட் எட்ஜ் வாங்கி பவுண்டரி போகுது போல. மூன்றாவது வந்து கமிங் அப். ஜோஸ் ஹெசில்வுட் இஸ் பாலிங் டு மிச்சல் மார்ஷ். மார்ஷ்க்கு ரெண்டுமே ஒரு கரெக்டான ஷாட் இல்ல, காலி. கேட்ச் அப் புடிச்சிருக்காரு. மூன்றாவது பந்துல விக்கெட் கிடைத்திருக்கு ஃபார் RCB. மிச்சல் மார்ஷ் காலிங்க. மிச்சல் மார்ஷ் ஓபனிங் ஹோஸ் கண்டினியூஸ். மீண்டும் அந்த ஓபனிங்ல வந்துட்டு மிச்சல் மார்ஷ் ஒழுங்கா ப்ளே பண்ண முடியலங்க. அவர் மிடில் ஆர்டர்ல ப்ளே பண்ணா தாறுமாற அடிச்சு கிளப்புவாருங்க, பட்டைய கிளப்புவாரு. மூன்றாவது டெலிவரி ஸ்வப்னில் சிங் டு ஷாபாஸ் அகமத். சொன்ன மாதிரியா அடிச்சிருக்காருங்க. சிக்ஸர் போயிடுன்னு நினைக்கிறேன். தட்ஸ் a six from ஷாபாஸ் அகமதுங்க. சொன்னடா ஸ்வப்னில் சிங் ஓவர்ல ஷாபாஸ் அகமத் கொஞ்சம் ஃபயர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே மூன்றாவது பந்துல சிக்ஸர் கொஞ்சம் பண்றாங்களே இவங்க. நான்காவது வந்து இன்னொரு ஷாட், கேப் பிக் பண்ணிருக்காரு. மீண்டும் ஒரு பவுண்டரி. bowling to மார்க்ரம். what a lovely delivery from ஹெசில்வுட்ங்க. மார்க்ரம் இத விட்டு ஃப்ரண்ட் ஃபுட்ல ப்ளே பண்ணிருக்கோம். அவருக்கு மூவ்மென்ட் காட்டல. போல்ட் குச்சிகாலி. LSG 24க்கு 2. போர் ஷாட் ஃப்ரம் ஐடன் மார்க்கம் நண்பர்களே. ரிஷப் பந்தன் அடுத்து உள்ள வரார் பேட்டிங் ஆடுறதுக்கு. லாஸ்ட் பால் ஷாபாஸ் அகமதுக்கு. காட்டன் வால்ட் காலி. ஷாபாஸ் அகமதும் காலி. மூன்றாவது விக்கெட் ஃபார் ஹெசில்வுட். LSG 25க்கு 3. LSG இன் டீப் ட்ரபிள் தற்பொழுது. பிளாக் டிக்கெட்லா இல்ல ஒயிட் டிக்கெட் தான். நல்லா ஆடுற ஷாபாஸ். பூரான் இந்த ஊர்ல காலின்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்வீப் ஷாட் ஃப்ரம் பூரன். பவுண்டரி கிடைக்குது. பவுண்டரி. நான்காவது வந்து குர்னால் பாண்டியா டு நிக்லஸ் பூரன். காலே. முடிந்தது போட்டி ஃபார் LSG. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 30க்கு 4. APJ சொன்ன மாதிரி இந்த ஓவர்ல குர்னால் பாண்டியா bowlingல நிக்லஸ் பூரன் காலி ஆயிட்டாரு. டாடா பை பை குட் நைட் கதம். சோ டேவிட் மில்லர் அவ்வளவுதான் ஸ்லிப் வச்சிருந்தா இந்த ஓவர்ல 3 விக்கெட் வரீங்க. முதல் பந்து டேவிட் மில்லருக்கு. ஷாட் 6 ஃப்ரம் மில்லர். போட்டுக்கோ, வாங்கிக்கோ. ஃபுல் டாஸ் போட்டா இப்படிதாங்க இதாங்க ரிசல்ட். சிக்ஸர் அடிச்சிருக்காரு முதல் பந்து. இரண்டாவது வந்து
போடு சுவிட்ச் ஹிட்ல ரிவர்ஸ் ஸ்வீப்ல ஒரு 6 பேக் டு பேக் சிக்ஸஸ் ஃப்ரம் டேவிட் மில்லர்ஸ் பேட். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் 43 க்கு 4 4.2 ஓவர்ஸ் 10 ஓவர் 20 ஓவர்னா ஓகே. நான்காவது வந்து ரிஷப் பந்தன் ஆஹா பெருக்கி விட்டுருக்காரு. பவுண்டரி கிடைக்குது. பவுண்டரி 4.4 ஓவர்ஸ் எல்எஸ்ஜி. டெலிவரி குருநாள் பாண்டியா டு ரிஷப் பந்தன். ஓ காலிங்க 5 முறை அவுட் ஆயிட்டு இருக்காரு. எல்எஸ்ஜி 53 க்கு 5வது விக்கெட் காலி சொல்றாங்க. முதல் பந்து சமத்துக்கு காலி. புவனேஸ்வர் குமார் வந்த முதல் பந்துல காலி. டாடா பை பை குட் நைட். குருநாளேஸ்வர் நல்லா பண்றாங்க ஆர்சிபி கேம்ல. இல்ல ரெண்டா பூ பறிப்பானா பூ பறிச்சுட்டு தான் இருக்கான். கிரிக்கெட் கேம் ஜென்டில்மேன் கேம்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பூரன் தான். அப்புறம் எதுக்கு சார் நம்பர் 4ல வந்துட்டு நிக்கல சார். நம்பர் 5ல நிக்கலஸ் பூரன் இறக்கி விட்டுட்டு இருக்கீங்க எல்லா மேட்ச்லயும். புவி மாமா தான் தேங்க்ஸ் மாமா. அடுத்து ஆவேஸ் கான் உள்ள வராரு. யோ கிரீஸ் அங்க இருக்கியா? ஓ என்ன தாட போறானோ பால் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இல்ல ஃபுல்லர் லென்த் ஷாட் 6 ஃப்ரம் டேவிட் மில்லர். அந்த இடத்துல அருமையான அடி. முதல் பந்தே 6 எல்எஸ்ஜி 62 க்கு 6. மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்கு தெரிஞ்சுக்க. சொன்னாரு ஆமா. இரண்டாவது வந்து மில்லர் இன்னொரு ஷாட் வைகோ 6 சிக்ஸர் மலை பொழிகிறது. மில்லர் இஸ் ஹோல் ஆர்சி. கடைசி வந்து மில்லர் காலி. மில்லர் அவுட். லாஸ்ட் பால்ல முடிச்சு விட்டீங்க போங்க. எல்எஸ்சி 68 க்கு 7. என்னடி இது 7. புவனேஸ்வர் குமார் டு ஆவேஸ் கான் ஸ்டம்ப் லைன்ல லெக்ஸரை தட்டி விட்டுருக்காரு. நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ஃப்ரம் ஆவேஸ் கான். பவுண்டரி பவுண்டரி. ஐந்தாவது வந்து ஆவேஸ் கானுக்கு ஷாட். இன்னொரு பவுண்டரி வைகோ finisher ஆவேஸ் கான் showing his batting skills அந்த இடத்துல. இது லுங்கி நிகடி டு ஆவேஸ் கான் ஷாட் பவுண்டரி from ஆவேஸ் கான். அந்த இடத்துல சிக்ஸர் போகுது. பவுண்டரி. ஓ நோ அந்த இடத்துல ஆவேஸ் கான் அவருடைய கிளாஸை காட்டி என்ன பாக்குற? ஒரிஜினலாவே நான் வில்லன்மா. இது எப்படி இருக்கு? போறாரு. மறுபடியும் ஷாட். இந்த முறை ஃபாஸ்டா போட்டார். இன்னொரு பவுண்டரி வைகோ. பவுண்டரி மேல பவுண்டரி வருது இப்போ. ஏடா ஜிலேபி பிச்சு போட்டு வச்சிருக்கீங்க. கடைசி பந்து ஓ அவுட் சைடு எட்ஜ் டாட் பால் டு எண்ட் தி ஓவர்ங்க. 10 ஓவர் முடியல எல்எஸ்ஜி 87 க்கு 7 88 ரன் டார்கெட் ஃபார் ஆர்சிபி. பேட்டிங் சொல்லலாம். மிச்சல் மார்ஷ் டாப்ல வச்சிருக்காங்க. ரிஷப் பண்ட் புரன் ஃபினிஷரை தூக்கிட்டு வந்து மிடில் ஆர்டர்ல வைக்கிறாங்க. யாரா நீங்க அப்படின்னு மாதிரி இருக்கு. பவுலிங் செமையா போட்டது யாருன்னா குருநாள் பாண்டியா, புவனேஸ்வர் குமார் மற்றும் ஹெசில்வுட். இவங்க 3 பேர் சூப்பரா போட்டாங்க. 2 பவுலர்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. பட் அதை மேக் ஓவர் பண்ணிட்டாங்க. மீதி 3 பேரும் சேர்ந்து நல்ல பவுலிங் ஃப்ரம் ஆர்சிபி. பிலிப் சால்ட் மற்றும் தேவடட் படிக்கல் ஓபனிங். தீப்பு சுத்து அதான் முடிச்சு விட்டான். நிகடி தான் இந்த மேட்ச் தான் தோத்தப்பி இருக்கான். எனக்கு தீப் பழி வாங்குவாரா? 8 ரன் ஓவர் 9 அடிச்சதான் ஆர்சிபி அடிச்சு ஜெயிங்களா? முதல் பந்து ஆகாஷ் தீப் டு பிலிப் சால்ட். உப்பு இருக்கு. ஷார்ட் பால் கட் பண்ணி விட்டுருக்காரு. பவுண்டரி கிடைக்குமா? முதல் பந்துல இல்லங்க சிங்கிள். இந்த மாதிரி பவுலிங்கை வச்சுக்கிட்டு இந்த போட்டியை ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. பல இருக்குதுல பல பலன்னு அடி ஷாட் ஃப்ரம் சால்ட். 4வது பால் 6 வைகோ. bowling to Philip Salt. Outside edge 4 வைகோ அவ்வளவுதான் முடிச்சு விட்டாருங்க. சால்ட் முதல் ஓவர்லயே. இந்த டீமுக்கு ஓனர் யார் இருக்காங்களா? இருக்காரு மிஸ்டர் ஏகே தான் எல்எஸ்ஜி ஓனர். தருண் தான் ஆர்சிபி ஓனர். வந்து ஆவேஸ் கான் டு பிலிப் சால்ட். ஓ நல்ல ஸ்விங் ஃப்ரம் ஆவேஸ் கான். இன்சைட் எட்ஜ்ல ஒரு பவுண்டரி கிடைக்குதுங்க. மேபி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஆவேஸ் கான் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டுட்டோம். இவ்வளவு ஸ்விங் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஓவர்ல போட்டதா காலிங்க அந்த இடத்துல பிலிப் சால்ட். சூப்பர். 5வது வந்து பிலிப் சால்ட் இருக்கு. காலி போல்டுங்க. இது கண்டிப்பா எல்பிடபிள்யூ அப்பீல் பண்ணாலும் பிலிப் சால்ட் காலியா இருப்பாரு. கரெக்ட்டா போயிட்டு ஸ்டம்ப்ல விழுந்துருச்சு பால். எல்எஸ்ஜி முதல் விக்கெட் தூக்கி இருக்காங்க. ஆர்சிபி 19க்கு 1. இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. இல்லை தருண் அப்படியே மெயின்டைன் பண்ண சொல்றா. விராட் கோலி அடுத்து உள்ள வருகிறார். டேய் கண்ணுங்களா ஜெயிச்சிருங்கடா. ஸ்லிப்புக்கு போகுமா பால்? லாஸ்ட் பால் ஷார்ட் பால். பவுண்டரி டு எண்ட் தி ஓவர்ங்க. 2 ஓவர் முடியல. ஆர்சிபி 23க்கு 1. இதே நேரம் வந்து பிஷ்னாய் டு படிக்கல் ஸ்டம்ப் லைன்ல காலி.
சொண்டவாதிய படிக்கல் ரவி பிஷ்னாய் ஓவர்ல அடிக்க சென்று அவுட் ஆகியிருக்கிறார். RCB 23க்கு இரண்டாவது விக்கெட் காலி. பிஷ்னாய் தான் கூகுளி ரவி பவுலிங். எஸ் கூகுளி ரவிடா அவனுடைய பேரு. இனிமே உன் பேர் ரவி பிஷ்னாய் இல்ல, கூகுளி பிஷ்னாய். கூகுளி ரவி நல்லா இருக்கு. ஏபிஜே ஜிங்ஸ் ஒர்க்டு. அடுத்து பட்டிடர் இருக்காரு. சரியான இன்னிங்ஸ் ஆடினாரு பவுலர். நான்காவது வந்து கூகுளி பவுலர் அடிச்சாப்பா. ஆனா ஃபீல்டர் இருக்காரு அந்த இடத்துல. கேரி அவ்வளவா கேட்ச் இட் அப்படின்றாங்க. கேட்ச் பிடிச்சிருக்காங்க. ரவி பிஷ்னாய் விக்கெட் தூக்கி இருக்காரு. ரஜத் பட்டிடர் காலி. ராஜத் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு குடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதான் நீங்க வாங்க ஹோட்டலுக்கார. ராஜத் பட்டிடர் கோஸ் ஃபார் அ டக்குங்க. 2 பந்துகள்ல 2 விக்கெட் தூக்கி இருக்காரு கூகுளி ரவி. ரிமெம்பர் தி நேம் கூகுளி ரவி. ராஜத் பட்டிடர் அவுட் ஃபார் அ டக்கு. முடிச்சு விட்டீங்க போங்க. லாம் லிவிங்ஸ்டன் வராரு. எனக்கு ரொம்ப ஹேட்ரிக் ஆகல. கூகுளி பால் bowling. ஸ்லாக் ஸ்வீப் 6 வாய்க்கோ அப்படிங்கற ஃபீல்டர் தாண்டிருச்சு 6ங்க. கடைசி பால்ல ஃபுல் டாஸ் போட்டாரு. தெரியாதனமா 6 அடிச்சு முடிச்சிருக்காரு விராட் கோலி. லியாம் லிவிங்ஸ்டன் பேட்டர் அந்த 6 எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த பந்துல. ஷார்ட் பால் ஸ்லாக் ஸ்வீப் 6 வாய்க்கோ. சொன்ன மாதிரியே 6 வந்திருக்கிறது அந்த இடத்துல. 6 இரண்டாவது பந்து வாலும் கல்லுக்கு போடுகிறார் ஷாபாஸ் அகமது. ரிவர்ஸ் ஸ்வீப் 6 அவ்வளவுதான் முடிச்சு விட்டாருங்க வாலும் கல் இந்த மேட்ச். 2 பேக் டு பேக் 6s. ஓவர் முடிந்தது. அது வந்து பிஷ்னாய் டு லியாம் லிவிங்ஸ்டன். மறுபடியும் அதே கூகுளி தான். ஆனா ஃபீல்டர் இருக்காரு. கேரி ஆயிருக்கு. காலி. வாலும் கல் காலியா இருக்காரு. RCB 43க்கு 4வது விக்கெட். அதாவது இவர் வந்து ரவி பிஷ்னாய் கிடையாதுங்க, கூகுளி ரவி. ரிமெம்பர் தி நேம் கூகுளி ரவி. எல்லா பாலும் கேட்டு கூகுளில தான் எடுக்கிறாரு. விக்கெட் எடுக்கிறது மட்டும் கூகுளில, போடுற எல்லா பாலுமே கூகுளி தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. பால் தான் போடணும். ஆனா ஃபுல்லர் லென்த்ல போடுறாரு. ஷாட் அண்ட் ஃபீல்டர் மிச்சல் மார்ஷ் வந்த முதல் பந்திலே விக்கெட் தூக்கி இருக்காரு. ஸ்வப்னில் சிங் காலியா இருக்காரு. சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆகிட்டு செல்கிறார் ஸ்வப்னில் சிங். நல்ல பவர்ஃபுல் ஸ்ட்ரைக் பண்ணாரு. ஆனா நேரா ஃபீல்டு கீழ காலி. RCB 44க்கு 5வது விக்கெட் இழந்திருக்காங்க. ஜித்தேஷ் சர்மா அடுத்து உள்ள வராருங்க. எதுவும் சொல்ல விரும்பல ஜித்தேஷ் சர்மா. ஓ ஷாட் 6. ஜித்தேஷ் சர்மா கடாசிட்டாருங்க பால் 6 இருக்கு. ஆவலாமா நம்ம அவுட் சைட் எட்ஜ் வாங்குமா இல்லாட்டி. ஷாட் 6 ஃபீல்டர் வராரா இல்ல 6 வாய்க்கோ. விராட் கோலி பேட்ல இருந்து ஒரு 6. விராட்டோட பந்துகள்ல பால் முடிச்சாரு. இன்னொரு 6. LSGக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். விக்கெட் எடுத்தா வாரி ரன்னை வழங்கி கொண்டு முதல் பந்து. ஏன்னா ஃபாஸ்ட் பால் போடலாம் பொளந்துருவாங்க. இதுக்கு அடுத்து காலியா. ஓ நோ மார்க்கம் வந்த முதல் பந்துல விக்கெட். ஜித்தேஷ் சர்மா காலி அந்த இடத்துல. இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்காயா? என்னையா பண்ண? ஒரு ஹெல்ப் தானே. ஏண்டா நீ போய் மத்த டீமுக்கு ஹெல்ப் பண்ற, நான் ஒரு ஓனரா ஹெல்ப் பண்ணக்கூடாது. ரிவ்யூ போறாரு ஜித்தேஷ் சர்மா இடத்துல. மார்க்கம் தான். வணக்கம் கணேசே வணக்கம். அவ்வளவுதான் ஜித்தேஷ் சர்மா காலி. நான் ஜெயிக்க கூடாதுன்னு பண்றியா இல்ல RCB ஜெயிக்க கூடாது பண்றியா? நோ நோ நாட் லைக் தட். நீயும் பிரச்சனையில இருந்தா உனக்கு ஹெல்ப் பண்ண. வழக்கம் போல நம்ம ரூட்ல போனா தான் சரியா வரும். எதுக்குடா அது? எனக்கு இடம் போறதுக்கா? ஓனரே இரண்டாவது மூன்றாவது வந்து விராட் கோலி இருக்கு. காலி. மார்க்கம் ஒரே ஓவர்ல 2 விக்கெட் தூக்கி இருக்காருங்க. RCB 64க்கு 7வது விக்கெட் காலி. யூ லேபர் ஐ அம் ஓனர். ஓகே அதுதான் பாஸ். நீங்க ஓனரே ஹெல்ப் பண்றீங்க. CTTISல எத்தனை டீமுக்கு ஹெல்ப் பண்ணீங்க? நான் ஏதோ முடிஞ்சா லைவ்ல ஒரு சில விஷயம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்லியே முடிச்சிட்டாயா இவன். புவனேஸ்வர் சீனியர் விட்டுடாதீங்க சீனியர். உங்களாதான் நம்பிட்டு இருக்க சீனியர். பட்டைய கலப்புங்க. ஒரு நல்ல டீமுக்கு அழகா நான் தெரியுமாடா. கடைசி வரைக்கும் கடைசி பேட்ஸ்மேனை களத்துல இறங்க விடாம பாத்துக்கிறதா. எனக்குன்னு வந்து வாட்சிங்க பாரு. உங்க கிளப்ல ஆடுறதுக்கு பதில கேப்ரட் கிளப்ல கிளுகிளு பாடி இருந்தாலும் 4 காசாவது பாத்துருப்பீன்டா. சீனியர் 5 ஓவர் இருக்கு. நின்னீங்கன்னா அடிச்சிடலாம். நீ என்ன படுத்து தூங்கவா போன? நின்னு அடிக்க வேண்டியதானே. போங்க. சிக்ஸர் குருநாள் பாண்டியாவா யூ லீடிங் எட்ஜ் டாட் பால். பவுலருக்கு பதிலா இந்த பவுலர் யூஸ் பண்ணா வந்து விக்கெட் வரும் அப்படின்னு அந்த மாதிரி தான் காலியோ கேட்ச் டிராப் ரிசர்வ் பண்ணிட்டு இல்லையா ஒரு ஆப்ஷன் கொடுத்த. இந்த மாதிரி பவுலிங் ஆப்ஷன் எல்லாம் வச்சுக்கிட்டு நீ இன்னும் யூஸ் பண்ணாம இருக்கியடா அப்படின்னு இந்த ரியலா கமெண்ட்ல சொல்லுவாங்க தெரியுமா? கமெண்ட்ல ப்ளீஸ்டா ஒரு 2 ரன்னாவது ஆடுடா. உனக்கு ஆடவும் தெரியல. சரி பேசாம உட்கார்றானா கேட்க மாட்டேங்கற. போடா எல்லாம் தெரியும். என்ன தெரியுமோ அந்த பேட்ட பிடிக்க சொல்லு. டக் அவுட்ல இருக்கும்போது யாருப்பா கேட் வந்து கமெண்ட்ரி உள்ள வந்து சொல்றது? ஓ காலி. 66க்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீமுக்கும் சார் வந்து ஹெல்ப் பண்ணாரு. அப்ப நான் வந்து பண்ணாதீங்கன்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டாரு. இப்போ நான் ஒரு டீமுக்கு ஹெல்ப் பண்ணேன் சார். இது குத்தமா சொல்லு பாப்போம். முதல் பந்து எசிலுடே ஷாட்
பவுண்டரி வருது. போட்டியில உயிர் இருக்குதா? 16 ரன் தேவை 6 பால்ல. இப்ப 12 ரன் தேவை 5 பந்துகள்ல. அப்புறம் மூன்றாவது பந்து ஷாட் 6. போட்டியில இன்னும் உயிர் இருக்கிறது. 3 பந்துகள் 6 ரன் தேவை. ஹெல்ப் கூட அது பேர் சதசன். 5வது பந்து ஷாட். ஓ 6 ஆட்டத்துல. ஓ ஜஸ்ட் ஷாட். 1 பந்துகள் 1 ரன் தேவை ஆர்சிபி இந்த போட்டியை ஜெயிக்கிறதுக்கு. ஒரே ஒரு பால் 1 ரன் தேவை இந்த போட்டியை ஜெயிக்கிறதுக்கு ஆர்சிபிக்கு. ஸ்லாக் ஸ்வீப் முடிச்சிட்டாரு ஏசல் வுட் அந்த இடத்துல. பவுண்டரி டு ஃபினிஷ் தி மேட்ச் வித்துங்க. ஆர்சிபி இந்த போட்டியை கடைசி பந்துல வெற்றி பெறுறாங்க நண்பர்களே. கடைசி பந்துல இந்த போட்டியை வெற்றி பெறுகிறார்கள். ஆர்சிபி 1/2 விக்கெட். ஆர்வமான போட்டி. ஆர்சிபி 1/லாஸ்ட் பால். சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார். இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி டே அழுவுடா எரும மாடு அழுவுடா. கவுச்சர் பிபிகேஸ்க்கு சப்போர்ட் கர வாடா பாவி சண்டாளா. இப்போ இந்த மாதிரி கிடையாது. டைம் பண்ண டைம் எடுக்குமியா. கேக்கா இந்த பக்கம் 3 மேட்ச்ல 3மே வின் பண்ணி டாப் ஆஃப் தி டேபிள்ல இருக்கிறார்கள். ஓகே நண்பர்களே, நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு நல்ல லைவில் சந்திப்போம். until then டாடா பை பை. see you from CTT Sports and Gaming, your one stop destination for sports and gaming updates.